இந்த உலகத்துல எறும்புகளே இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு என் பையன் சச்சின் கேட்டதுனால உருவான கதை தான் இது, த லாஸ்ட் புக் ஆஃப் த மேஜிக்கல் வேர்ல்டு. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த புத்தகம். மணிதாத்தாவும் ராகுலும் மாய புத்தகத்தோட ஒரு மாய உலகத்துக்குள்ள போறாங்க. அங்க பொம்மாராணிய சந்திக்கிறாங்க. யார் இந்த பொம்மாராணி? இந்த மாய உலகத்துல என்ன இருக்கு? பொம்மாராணிக்கும் ராகுலுக்குமான தொடர்பு என்ன? பொம்மாராணிக்கான பழைய ரகசியம் என்ன? பொம்மாராணி எப்படி மாய உலகத்தோட ராணியா மாறுறாங்க அப்படிங்கறத சுவாரஸ்யமா எறும்புகளோட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி கூறியிருக்கிற மிக முக்கியமான சூழலியல் புத்தகம் தான் த லாஸ்ட் புக் ஆஃப் த மேஜிக்கல் வேர்ல்டு. தமிழ்ல மாய உலகமும் மந்திர புத்தகமும் அப்படிங்கிற பேர்ல வெளிவந்து ஒரு விருதையும் பெற்றிருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரும் இந்த சூழலியல்ல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறதையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற கதை தான் இது. குழந்தைங்க கையில எடுக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு புத்தக வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் எடுக்கும் போதே ரொம்ப வாசிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கான அட்டைப்படத்தோட கையில தொடும் போதே ரொம்ப சாஃப்டா ஷைனா ரொம்ப பட்டு போல இருக்கிற ஒரு வடிவமைப்பு. சில வார்த்தைகளை கலரா ஹைலைட் பண்ணதாகட்டும், கடைசியில கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டி ஆகட்டும், இந்த புத்தகம் குழந்தைங்க படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா அடுத்து என்ன அப்படிங்கிறத கொண்டு வர மாதிரியான புத்தகம் தான் இது. இந்த புத்தகம் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா வாங்கி வாசிக்க கொடுங்க. ஆலா பதிப்பகம் தொடர்ந்து குழந்தைகளுக்கான புத்தகத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அதுல இது மிக முக்கியமான புத்தகம். ஆலா பதிப்பகம், ஈரோடு 9940716606 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு இப்பவே வாங்கி கொடுங்க. ஒரு புதிய உலகத்திற்குள்ள உங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க.